ஆயில் பொல்யூஷன். ஸோ எண்ணெய் மாசுபாடு. ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து, ஸோ ஆயில் பொல்யூஷன்னா என்னன்னு பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கான காரணங்கள், அதோட பாதிப்புகள், அதுக்கப்புறம் அதை எப்படி சரி செய்யறது, இதெல்லாமே இந்த கொஸ்டினை நீங்க எழுதும்போது அட்ரஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆயில் பொல்யூஷன் என்ன? ஃபர்ஸ்ட் பொல்யூஷன் என்ன? ஸோ பொல்யூஷன் அப்படின்னா நம்ம மாசுபாடுன்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ மாசுபாடு அப்படிங்கிறது எப்போ நடக்கும் அப்படின்னா வந்து, ஏதாவது ஒண்ண சேர்க்கும் போதோ, இல்ல அந்த சுற்றுச்சூழல் ஏதாவது மாற்றம் நிகழும் போதோ, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து, அந்த இடத்துல இருக்கிற ரிசோர்ஸ வந்து அதோட யூசேஜ கம்மி பண்ணுச்சு அப்படின்னா, அத நம்ம பொல்யூஷன்னு சொல்றோம். சரிங்களா? பொதுவாவே பொல்யூட்டன்ட் அப்படின்னு ஒண்ணு சேரும்போது, ஓகேங்களா? அந்த மாசுபடுத்தும் பொருள் வந்து அதுல சேரும்போது, அது வந்து நிலத்துல இருக்கலாம், நீர்ல இருக்கலாம், காற்றுல இருக்கலாம். அப்ப வந்து பொல்யூஷன் ஏற்படுது. ஓகேங்களா? ஸோ நம்ம ஜெனரலா வந்து பார்க்கும்போது, லேண்ட் பொல்யூஷன், சாயில் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன் அந்த மாரி பார்ப்போம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, பொல்யூட்டன்ட்ட வச்சு பார்க்குறோம். ஓகேங்களா? இந்த இடத்துல பொல்யூட்டன்ட்ட வச்சு சொல்றோம். அங்க இதுக்கு முன்னால ஜெனரலா சொல்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, எந்த இடம் பொல்யூட் ஆகுது அப்படிங்கிறத வச்சு சொல்றோம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, எது மூலமா? ஆயில் பொல்யூஷன். ஓகேங்களா? ஸோ எண்ணெயால எப்படி பொல்யூஷன் நடக்கும்? ஸோ ஜெனரலா என்ன ஆகும் அப்படின்னா வந்து, எண்ணெய் வந்து ஒரு நீர்நிலையில கலக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, எண்ணெய் வந்து தண்ணியோட வெயிட் கம்மியா இருக்கனால மேல மிதந்துட்டு இருக்கும். மேல மிதக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா வந்து, ஃபர்ஸ்ட்டு வந்து தாவரங்கள பாதிக்கும். ஓகேங்களா? ஸோ அது தாவரங்கள பாதிக்கும், மீன்கள பாதிக்கும். அதுக்கப்புறம் சுத்தி இருக்கிற மற்ற விலங்குகளையும் பாதிக்கும். தாவரங்கள எப்படி பாதிக்கும்னா, நீர் தாவரங்கள குறிப்பா எப்படி பாதிக்கும் அப்படின்னா, எண்ணெய் வந்து மேல படர்ந்திருக்கும்போது அது சூரிய ஒளிய கட் பண்ணிடும். இப்ப சூரிய ஒளி கட் ஆகும்போது கீழ இருக்கிற தாவரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சூரிய ஒளி கிடைக்காது. சூரிய ஒளி கிடைக்கல அப்படின்னா வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்காது. ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கலன்னா அந்த தாவரங்கள் அழிஞ்சிரும். ஓகேங்களா? இது சாதாரண நீர் தாவரங்கள் மட்டும் இல்ல. கோரல் ரீஃப்ஸ்ங்கிற பவளப்பாறைகளுக்கும் ஒரு மிகப்பெரிய ஆபத்த விளைவிக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மீன்கள். ஸோ மீன்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சாதாரண இருக்கிற மீன்கள் வந்து சின்ன மீன்கள் மேல வந்துட்டு போம்போது, அந்த ஆயில்ல மாட்டி அதோட கில்ஸ் அதாவது மூச்சு விடுற இடங்கள் பாதிக்கப்படும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த திமிங்கலம், டால்ஃபின் மாரி தண்ணிக்குள்ள மூச்சு விட முடியாம மேல வந்து மூச்சுக்காக மேல வர்றது இருக்கு பார்த்தீங்களா, அது மேல வரும்போது பார்த்தீங்கன்னா, இந்த ஆயில் ஸ்பில்னால அதோட சுவாச உறுப்புகள் வந்து பாதிக்கப்படும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நீர்ல இருக்கிற பறவைகள். பறவைகள் வந்து பார்த்தீங்கன்னா, நீர் பறவைகள் வந்து தண்ணீல பாதி நேரம் உள்ள போயிட்டு மேல வரும். அப்போ வந்து இந்த ஆயில் ஸ்லிக்குன்னு அப்படின்னு சொல்ற அந்த எண்ணெய் படிவங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அது மேல படும்போது அதோட இறகுகள் வந்து அது பாதிக்கப்படும். அதனால பறக்க முடியாது. இது போக சுத்தி இருக்கிற விலங்குகளுக்கு எப்படி பாதிப்பு ஏற்படும் அப்படின்னா, அந்த விலங்குகள் அந்த ஆயில் ஸ்பில் நடந்த இடத்துல இருக்கிற மீன சாப்பிடும்போது, அந்த மீன்ல இருக்கிற ஆயில் வந்து இத கன்டாமினேட் பண்ணி லிவர் ஃபெயிலியர் அதே மாரி அது ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் ஃபெயிலியர் இது எல்லாமே நடக்கும். ஓகேங்களா? ஸோ எண்ணெய் அ ஆயில் ஸ்பில் அதாவது எண்ணெய் மாசுபாடு வந்து எவ்வளோ காமனா நடக்கும் அப்படின்னா வந்து, ஸோ நெறைய இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு தெரியும். நமக்கு மத்திய ஆசிய நாடுகள், மிடில் ஈஸ்ட்லேருந்து கச்சா எண்ணெய் கப்பல் மூலமா தான் கொண்டு வராங்க. ஏகப்பட்ட தடவ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கப்பல்கள் நடுவுல உடைஞ்சிரும். இல்லன்னா அதுல லீக் ஆகும். சம்டைம்ஸ் கப்பல் உடையலன்னா கூட ஃபர்னஸ் ஆயில் அந்த இன்ஜின் ஆயில் வந்து லீக் ஆகும். அது பெரிய கப்பல்ங்கனால அதுவே டன் கணக்குல இருக்கும். ஓகேங்களா? அது பெரிய அளவுல ஸ்ப்ரெட் ஆகும். அடுத்து இப்ப ரீசென்ட்டா கூட வந்து பார்த்தீங்கன்னா, மேட்டூர் பவர் பிளான்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருந்த ஆயில் வந்து டேம்ல லீக் ஆச்சு. ஸோ இந்த மாரியும் நடக்கும். ஆயில் ஸ்பில் வந்து பார்த்தீங்கன்னா, காமனா நடக்கிற ஒரு விஷயம். அதனால நடக்கிற பாதிப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. ஸோ இதுக்காக என்னெல்லாம் பண்ணுவாங்க? என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க அப்டின்னா வந்து, ஸோ இந்தியாக்கு ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம ஏர் பொல்யூஷனுக்கோ, வாட்டர் பொல்யூஷனுக்கும் ஒரு ஆக்ட் இருக்கிற மாரி, ஆயில் ஸ்பில்லுக்கு ஏதாவது ஆக்ட் இருக்கான்னா கிடையவே கிடையாது. நம்மகிட்ட கைட்லைன்ஸ் மட்டும் தான் இருக்கே தவிர, ஆயில் பொல்யூஷனுக்குன்னு தனியா வந்து எந்த ஒரு சட்டமும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அத ஃபர்ஸ்ட்டு நம்ம சரி செய்யணும். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலா எப்படி கிளீன் பண்ணுவாங்க அப்படின்னா வந்து, ஸோ வைக்க போற வந்து மேல உருட்டுவாங்க. அப்போ அதுல மாட்டி வந்து கிளீன் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மேலோட்டமா அந்த ஸ்லிக்க எடுப்பாங்க. ஸோ இந்த மாரி பல மெத்தட்ஸ்ல அவங்க இது பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து இந்த கைட்லைன்ஸ் நமக்கு தேவை அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது எல்லாமே நீங்க இதுல அட்ரஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து, ஒவ்வொரு வருஷமும் நெறைய செல்லுலோஸ் வந்து நம்ம பூமி மேல படர்றது. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து, என்னெல்லாம் நடக்கும்? ஓகேங்களா? ஸோ வாட் ஆர் த நேச்சுரல் ப்ராசஸ் இது அண்டர்கோஸ் பிஃபோர் யீல்டிங் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ நார்மலா தெரியும் பிளான்ட்ஸோட எல்லா இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, செல்லுலோஸ் அதோட இலைகள், மரப்பட்டைகள், அதுக்கப்புறம் எது விழுந்தாலும் அதில செல்லுலோஸ் இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த செல்லுலோஸ் என்ன ஆகும் அப்படின்னா வந்து, எப்படி விழுந்தாலும் அது டீகம்போஸ் ஆயிடும். மக்கா மாறிடும். ஹியூமஸா மாறிடும். ஓகேங்களா? ஸோ ஹியூமஸா மாறி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹியூமஸா மாறும்போது என்ன ஆகும்? செல்லுலோஸ் வந்து கார்போஹைட்ரேட்ஸோட ஒரு மெட்டீரியல் தான். பாலிசாக்கரைடு மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ கார்பன் டை ஆக்சைடும், வாட்டரும் சன்லைட்ல சேரும்போது நமக்கு கார்போஹைட்ரேட்ஸ் ஃபார்ம் ஆகுது. அது வந்து மக்கி போகும்போது அந்த கார்போஹைட்ரேட்ஸ வந்து நுண்ணுயிரிகள் வந்து சிதைக்கும். சிதைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா,
கார்போஹைட்ரேட்ஸ் வந்து திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு வாட்டராக மாறும். ஓகேங்களா? ஸோ இதில் பல ஸ்டேஜஸ் இருக்கு. மினரலைசேஷன், டீமினரலைசேஷன், ஹியூமிஃபிகேஷன், அதுக்கப்புறம் வந்து கேட்டபாலிசம் அப்படின்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் நடக்கும். ஓகேங்களா? ஸோ என்னெல்லாம் ப்ராசஸ் நடக்குன்னா டீமினரலைசேஷன், ஹியூமிஃபிகேஷன் மூலமா பார்த்தீங்கன்னா ஹியூமஸ் வந்து ஃபார்ம் ஆகும். கேட்டபாலிசம் அப்படிங்கிற இது மூலமா வந்து பார்த்தீங்கன்னா இன்ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் வந்து சிம்பிள் இன்ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டீகம்போஷன் ஆகும். இது நார்மலா நடக்கிற விஷயங்கள். ஓகேங்களா?